3/4 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ கறி மட்டன் எடுத்திருக்கேன். அது வந்து குக்கரில் நீங்கள் ஒரு 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 5 விசில் மட்டும் போட்டால் போதும். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தக்காளி 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க அளவு. ரைஸ் குக்கரில் நான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு 100 கிராம் நெய்யும் எண்ணெயும் கலந்தது ஊற்றி, ஏன்னா மட்டனில் கொழுப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக தான் ஊற்றிக்கிறேன். காயட்டும். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நான் சோம்பு சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாலாம் நான் போடல. இது கொஞ்சம் செவக்கட்டும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதை பொன்னிறமாக வதக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே அது மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்க வேணாம், ஒன்றும் பாதியாக அரைச்சி. இப்போ இதோட சேர்த்து இதையும் வதக்கலாம். இதை மாதிரி பொடி பண்ணி நீங்கள் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி புதினாவும் கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி கமகமான வாசனை வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இதோடு சேர்த்து வதக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தில் எதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலன்னா அடி பிடிச்சிடும். அது ரைஸ் குக்கருன்றதால தக்காளி போட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். கொஞ்சம் தாராளமாக போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்டா ஜீரண சக்தி ஆகும் நம்மளுக்கு பிரியாணி. இது நல்லா இதோடு சேர்த்து வதக்கலாம். எல்லாம் ஒன்றா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு மட்டன் மட்டும் எடுத்துக்கோங்க. காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன். இது வந்து பட்டை, இந்த பவுட்ரு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் 3மே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன். நான் பட்டை லவங்கெல்லாம் தாளிப்புக்கு போடலை, அதனால் இதை போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வாசனைக்காக. தேவையான அளவு உப்பு, ஏன்னா மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் கம்மியாக தான் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் வேக வச்சால அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அந்த காரம் எல்லாம் அந்த மட்டனில் இறங்கட்டும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் காரெல்லாம் மட்டனில் கொஞ்சம் இறங்கி இருக்கும். இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். 3/4 கிலோ ரைஸ் நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இது அப்படியே லேசாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து 1க்கு 1.5 ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே மசாலாவில் இருக்க தண்ணியெல்லாம் கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க.
எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கல் உப்பு அதிகமாக இருந்தால் தான் பிரியாணியில் நல்லாயிருக்கும். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் ஆகிடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நெய். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரைஸ் குக்கரில் செஞ்சதால் சொல்கிறேன் நான். ரைஸ் குக்கரில் அழியறதுக்கு இதுவே இல்லை. இது பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கறியும் நல்லா வெந்திருக்கு. கறி பாருங்கள், இது பூவாக வெந்திருக்கு பாருங்கள் கறி. ஏன்னா நீங்கள் வந்து மட்டனை வந்து வேக வச்சு போட்டிங்கன்னா தான் நல்லா வெந்துடும். இதில் பாதி வேவும், அதில் பாதி வேவும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான்.